ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கான ரீடிங் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் யுவர் ஃபியூச்சர் ஸ்பவுஸ். ஸோ உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 பைல் இருக்குது. திஸ் இஸ் பைல் நம்பர் 1 அண்ட் இந்த பிரேஸ்லெட் பைல் நம்பர் 2. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த பைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பைல் நம்பர் 1 போயிடலாம். ஓகே, யார் உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ்? ஓகே, 2 of cups, 5 of pentacles, okay, 10 of cups, judgment, strength. Okay, pile number 1. உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஃபேமிலி ஹாப்பினஸ்க்காக நிறைய செய்வாங்க. அண்ட் ஒருத்தவங்க மேலே லவ் வச்சுட்டாங்க அப்படின்னா அவ்வளோ பியூராக இருக்கும் அவங்களோடது. அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி இப்போ அவங்க ஒரு தனிமையில் கூட இருக்கலாம். பிகாஸ் நிறைய டிசப்பாயின்மெண்ட் அவங்க லைஃப்பில், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பேக் ஸ்டாப்ஸ், அவங்களோட கைண்ட்னஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் மெனி பீப்புள். ஸோ அதனால வந்து இப்போ அவங்க ரொம்ப ஒரு லோன்லியான ஒரு மொமெண்ட்டில் இருக்காங்க. உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் ஆக்சுவலி வந்து உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போ வர போகிறீங்க, எப்போ எல்லாமே ஒரு 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 பாசிட்டிவாக டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு லக்கி பர்சன் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் வந்து ஆக்சுவலி ஒரு வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன். உங்களோட பாஸ்ட்டு வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா வாட் எவர் உங்கள் பாஸ்டில் என்ன நடந்துச்சோ அதை அத்தனையுமே நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களை ஒரு ஒரு ட்ரீம் வேர்ல்டில் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஃபியூச்சர் ஸ்பவுஸ் கண்டிப்பாக யூனிவர்ஸாலையும் உங்கள் ஏஞ்சல்ஸ், டிவைன்ஸ், ஆன்சிஸ்டர்ஸால் பிளெஸ்டு பர்சன் தான் வருவாங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸை பொறுத்த வரைக்கும் நிறைய திறமைகள் இருக்குது அவங்களுக்கு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமே அதை வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கு. அண்ட் மனதைரியம் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த பர்சன் அவங்கள ஏமாத்திட்டாங்கன்னா தாங்க மாட்டாங்க. ஸோ யார் மேலேயும் அவ்வளோ ஈஸியாக பாசம் வைக்க மாட்டாங்க உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ். பட் வச்சுட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவ்வளோ ஒரு டிவோட்டடாக இருப்பாங்க அந்த பர்சன் கூட. பட் அவங்க ஏமாத்தினா அதை தாங்க முடியாது அவங்களால. அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் பார்த்துட்டு வந்தக்கூடிய ஒரு பர்சன். ஸோ வாழ்க்கை பற்றின ஒரு அட்வைஸ், வாழ்க்கை பற்றின ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டராக இருப்பாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் கார்ட் பார்க்கலாம். Hanged Man, World. ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் வந்து ஒரு மாதிரி பிளாங்க் ஸ்டேஜில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு. பிகாஸ் அவங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மேரேஜ், சில்ட்ரன், அது மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலி இருக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. பட் ஆனால் இப்போ வந்து தே வெயிட்டிங் ஃபார் யூ. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஒரு பியூர் நேச்சர்னால நிறைய பேருக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அவங்க கண்டிப்பாக இருக்கும். அண்டு நல்ல பேச்சு திறமை இருக்குது அவங்களுக்கு. நல்ல ஒரு யார்கிட்டயாவது பேச ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோ அட்டாச் ஆகிடுவாங்க அந்த பர்சனோட. பிகாஸ் உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறதுலையும் சரி, கெரியர் ரிலேட்டட்லையும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ்க்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும்.
நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ ஆக்சுவலி யூ ஆர் வெரி லக்கி பர்சன். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வந்து ஒரு நல்ல கிரேட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுருக்க ஒரு பர்சன். ஸோ யூ ஆர் ஆக்சுவலி வெரி பிளஸ்ட். ஓகே, தட்ஸ் ஃபார் பைல் நம்பர் 1. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட லைஃப் ஒரு ஃபேரி லேண்டில் இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக ஒரு லைஃப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். பைல் நம்பர் 2. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் யார் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு. ஓகே, கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸுக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. அவங்க ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன். அண்ட் இந்த ரீடிங் பார்க்குற ஒரு சில பேர் கூட கொஞ்சம் அந்த மேரேஜ் ஏஜ் தாண்டி கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் இஸ் வெரி வெரி குட் இன் டெசிஷன் மேக்கிங். அவங்க ஆக்சுவலி ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கலாம். ஃபேமிலி அவங்க தான் வந்து இப்போ இந்த உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோட ஏர்னிங்கில் தான் அந்த ஃபேமிலி டிபெண்ட் இருக்கும். மேபி எல்டர் சைல்டாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ குடும்பத்தோட பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்பத்தோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் கிட்ட தான் இருக்குது. இவங்க தான் டெஃபினட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே, Knight of Cups, 3 of ஐ குட் சி உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ்க்கு மேபி பாஸ்டில் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகியிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதிலிருந்து இப்போ ஆக்சுவலி அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க. இட் டுக் மெனி இயர்ஸ், மேபி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு பிரேக்கப்ல இருந்து இப்போ அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு ஃப்யூச்சருக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப், அவங்களோட லவ் இஸ் வெரி பியூர். ஒன்ஸ் அவங்க உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய லைஃபே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு வீக்னஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்களே யூ ஃபீல் லைக் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். உங்களோட கேரக்டரே அவ்வளோ பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் கிட்ட ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கூட யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட க்ளோஸ் டு ஒன்ஸ், அவங்கள வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. வெரி நாலேஜபிள் பர்சன். நிறைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை இவங்களே தனியாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ போல்டு, அவ்வளோ சப்போர்ட் இருக்கு இவருக்கு, இந்த பர்சனுக்கு, உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ்க்கு. இது வந்து மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் பொருந்தும். அண்ட் சரி, உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ்க்கு பார்ட்டிஸ் ஆக்சுவலி பிடிக்கும். லைக் நிறைய பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. நிறைய ப்ரப்போசல்ஸ் கூட அவருக்கு வந்திருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை. பிகாஸ் தே வெயிட்டிங் ஃபார் யூ. வெரி ஆப்டமிஸ்டிக் பர்சன். ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன். ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கான ஒரு பர்சன். அதாவது யாருமே வந்து உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸை மேனிப்புலேட் பண்ண முடியாது. பட் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அவருக்கு, உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ்க்கு ஹிடன் எனிமீஸ் கண்டிப்பாக இருக்குது. அவங்களோட இந்த பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட், ஒரு லைஃப்பில் நல்ல ஒரு கிரேட் பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நிறைய அவங்கள சுற்றி எனிமீஸ் இருக்கும், பொறாமல் நிறைய படுவாங்க. அண்ட் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் ஐ திங்க் இட்ஸ் வெல் செட்டில்டு பர்சனாக இருக்கும். நல்ல ஒரு பேக்ரவுண்ட், நல்ல ஒரு செட்டில்டு பர்சன். அவங்களோட ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரேட் சப்போர்ட், ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியில் இருக்கும். அப்படியே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி லக்கி டு ஹாவ் திஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் அவங்களோட சிப்ளிங்ஸ்னால பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. ஐ மீன் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் சிப்ளிங்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொண்டு வருவாங்க. பட் கவலைப்பட வேணாம், உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அண்ட் அந்த பர்சன் வந்துட்டு அவங்களோட லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ், லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் லைஃப், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பர்சன்.
எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் எது வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த திறமைகள் இருக்கு, அந்த ஒரு நாலேஜ் இருக்கு. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபியூச்சர் ஸ்போஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பிளெஸ்டு பர்சன் தான் சொல்லுவேன். ஸோ ஒரு சில பேர் இப்போ வந்து நீங்கள் அதிகமாக ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் மேக் ஷுர் தட் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபியூச்சர் ஸ்போஸ் வெரி சூன் உங்களை தேடி வருவாங்க. இட்ஸ் வெரி நியராக தான் இருக்காங்க. அண்ட் யூனிவர்ஸ் அவங்கள வந்து உங்ககிட்ட கரெக்டாக டிவைன் டைமிங்னு இருக்குல்ல, அந்த டைமில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ் ஆக்சுவலி ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னதான் வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் லவ் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப பாசத்துக்கு எங்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ நாளைக்கு உங்களை மேரேஜ் பண்ணாலும் உங்ககிட்ட அவங்க அதிகமாக எதிர்பார்க்கறது லவ். ஜஸ்ட் கிவ் லவ். லவ் மட்டும் கொடுங்க, வேற எதுவும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவாங்க அவங்க ஃபியூச்சர் ஸ்பவுஸ். ஸோ இட்ஸ் வெரி குட் ரீடிங். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். உங்களுக்கு நாளைக்கு வரக்கூடிய ஒரு பர்சன் டெஃபினட்டாக பெஸ்ட்டாக வருவாங்க. ஸோ ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்கும், மேரேஜ் இன்னும் ஆகலை, செட்டில் ஆகலைன்னு நினச்சி வரி பண்ண வேண்டாம். உங்களோட இந்த டிலேக்கான ரீசன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பர்சன் வரணுங்கிறதுக்கு தான். ஸோ தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட்.